இந்த மாதிரி நம்ம ஆட்களும் சில கனவு சொல்லுவாங்க, என்ன ஜனாசா தூக்கிட்டு போறாங்க, நான் பின்னாடி போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சகோதரர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கனவு தான் என்ன செய்வாங்க, மக்கள் காண்பாங்க. அப்ப அந்த கிராமவாசி என்ன செய்யறாரு, அவர் தலை வெட்டப்பட்டு தலை முன்னாடி போகுது, இவர் முண்டமா பின்னாடி போற மாதிரி இவருக்கு என்ன செய்யுது, கனவு காண்றாரு. அப்ப ரசூலா அவர் இப்படி சொன்ன உடனே ஃபஸஜரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். அந்த தீய கனவுகளை சொல்வதை வெறுத்தார்கள். அப்ப நபி அல்லாஹ் சொன்னாங்க, லா துக்பிர் பி தலஉபி ஷைத்தானி பிகஃபில் மனாமி, நீ தூங்கும் போது உன்னை கொண்டு ஷைத்தான் விளையாடியதை நீ மற்றவர்களுக்கு சொல்லாதே அப்படி நபி அல்லாஹ் செய்றாங்க, தடுக்கிறாங்க. இந்த கனவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகத்துல மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தெரியாம அதிகமான மக்கள் தங்களுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மனநோயாளியாக ஆகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கனவை பார்த்துட்டு சொல்லி கனவுக்கு நாங்க விளக்கம் சொல்லணும் ஏமாற்றக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹ்க்கு மட்டும் உள்ள தனித்துவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொன்னாங்களா இல்லையா? அதை அவங்க குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய இறைவன் எனக்கு ஹாதா மிம்மா அல்லமனி ரப்பி, இது என்னுடைய இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்கிறாங்க. நபிகள் நாயகம் சில கனவுகளுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கனவுடைய விளக்கம் அவங்களுக்கு வஹீல வரும். உலகத்துல வேற யாரும் என்ன செய்ய முடியாது, கனவுக்கு விளக்கம்லாம் சொல்ல முடியாது. நம்ம யார்ட்டையும் போய் கனவுக்கு விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இஸ்லாம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கி இருக்கிறது. இஸ்லாத்துடைய வழிகாட்டுதலை விளங்கி கொண்டால் மனநோயாளி ஆக மாட்டோம். நாம செல்வத்தை மக்கள் இழந்து போக மாட்டார்கள். அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்யலாம், வாழலாம்.